வணக்கம். அரியலூர் சங்கே சிலம்பு. நம்ம தொடர்ந்து இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரியலூர் மாவட்டத்தில் நடந்த அந்த போராட்டத்தை பற்றி தான் பார்க்குறோம். அதில் குறிப்பாக அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க கிட்டத்தட்ட 5 லாரியில் போனான்னு சொல்கிறாங்க. தோராயமாக 5000 பேர்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 5000 மக்கள் தொகை அதிகமாக தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு 2000 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு லாரியில் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் அந்த மாதிரிலாம் போவாங்க. 5 லாரி போயிருக்காங்க. அப்புறம் தொடர்ந்து எல்லாருமே சைக்கிள் நடந்து பக்கத்து கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பகுதியில் இருக்கிறவங்க இன்றைக்கி சைக்கிள் நடக்கும்போது தெரிஞ்சு வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு தான் ஒரு 2000 பேர் இருந்திருப்பாங்க போராட்ட காலத்தில். அந்த போராட்ட காலத்தில் ஒரு அடிப்படை கோரிக்கையை கேட்க வந்த மக்களை ஏன் துப்பாக்கி சூடு நடத்தணும் அப்படின்னா, காவல்துறையும் அரசாங்கம் தவறு செஞ்சுருக்கா அப்படின்னு கேட்டால் இது ஒரு பக்கம் நம்ம ஆய்வு செய்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் அடிப்படை தேவை செஞ்சு கேட்க போன இந்த போராட்ட காலத்தில் ஏன் 8 பேருக்கு துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க, ஒருத்தர் அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்து போயிடுறாங்க. ஸோ இதை எந்த பக்கம் நம்ம குறை சொல்கிறது, எந்த பக்கம் நிறைய சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே ரொம்ப இக்கட்டான சூழலாக தான் இருக்குது. இந்த புத்தகத்தில் தீர்ப்பு கொடுக்குற மாதிரி நம்ம இதை எழுத முடியாது. ஒரு எழுத்தாளராக நம்ம 2 பக்கம் நடந்த பதிவு செய்ய போகிறோம். இப்படி ஒன்று நடந்திருக்குது, இதில் எது சரி தப்பு, எந்த இடத்துல சரி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறலாம் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு எழுத்தாளராக நம்ம எதுவுமே ஒரு விடையெல்லாம் கொடுக்க முடியாது. அந்த நிகழ்வை பதிவு செய்யலாம். அந்த நிகழ்வு நடந்ததை பிழை இல்லாமல் 2 பக்கம் நடந்த விஷயத்தை நம்ம சரியான ஆய்வுகள் செஞ்சு சரியான மனிதர்களை சந்தித்து அது எல்லாத்தையும் நம்ம அதில் பதிவாக செய்ய போகிறோம். ஏன் அரசு துப்பாக்கி சூடு நடத்துகிற லெவலுக்கு நடக்கிறாங்க அப்படின்னா, 2 போராட்டக்காரர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் 2 பிரச்சனை தான் இருக்குது. ஒன்று, போராட்டக்காரர்கள் போராட்டத்தை அறிவித்தாங்க, இடம் சரியாக அறிவிக்கலை. தஞ்சாவூர் ரோட்டிலிருந்து அரியலூர் ரோடு வரை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. எந்த இடத்துல பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்போ போராட்டத்தை அறிவித்தவங்க பார்த்திங்கன்னா அவங்க எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் வருவாங்கன்னு இவங்க அசம்ஷன் பண்ணி காவல்துறையில் அங்கே நிற்கிறாங்க. ஆனால் நம்ம பொதுமக்களை பார்த்தீங்கன்னா திடீர்னு இடத்த மாற்றிடுறாங்க. ஆனால் அவங்க சொன்ன அந்த சாலையில் ஏதோ ஒரு இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதில் காவல்துறைக்கு ஒரு கடுமையான கோபம் வருது. அப்போ இந்த இடத்த மாற்றி அமைச்சனால அவங்க ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து 8 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்களா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தக்கூடிய முதல்வர் திருச்சிக்கு வரதாக இருந்திருக்குது. திருச்சிக்கு வர்ற காலத்தில் ஒருவேளை அவங்கள எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் செய்கிறாங்களோ, ஸ்ட்ரைக் பண்ணி அதை பெரிய பிரச்சனை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்போது ரொம்ப ஆக்டிவாக இருந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய அடக்குமுறையை கையாளக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அங்கே அனுப்பியிருக்காங்க, ஒரு குழு அனுப்பியிருக்காங்க. அந்த குழு விரைந்து அந்த இடத்துக்கு வருது. வந்தோன்னே இடத்த மாற்றி அனுப்பின வந்தோன்னே தடியடி நடத்தியிருக்காங்க. தடியடி நடத்தி கொஞ்சம் ஒரு பக்கம் காவல்துறை ஏறி அடிக்க, இன்னொரு பக்கம் மக்கள் ஒரு பக்கம் ஏறி அடிக்க, இந்த மாதிரி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கலவரம் மாதிரியே மாறிடுது. காவல்துறைக்கும் சில பாதிப்பு ஏற்படுத்த சொல்கிறாங்க. இந்த பக்கம் பொதுமக்களுக்கும் அதுக்கப்புறம் பாதிப்பு வந்திருக்குது. கிட்டத்தட்ட மண்டை உடைதல், ரத்தம் வருதல், இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்திருக்குது. போக போக பார்த்திங்கன்னா இன்னும் அது அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பற்றி தொடர்ந்து அடுத்த காலையில் பார்ப்போம். நன்றி.